بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் லைலத்துல் கத்ர் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு இரவிலே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். 27ஆம் நாள் என்றால் நம்மளுடைய அநேகமான ஆக்கள் அது லைலத்துல் கத்ர் தான் என்ற எண்ணத்தோடு சமூகத்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே அநேக முஸ்லிம்கள் செயல்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு நாளை மாத்திரம் நமக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லியிருந்தால் அந்த நாளையிலே நம்மளுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பிந்தின 10 நீங்கள் என்ன செய்யுங்கள், லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாளாக இருந்தால் அதனை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் தனியாக வாழ முடியாத ஒருவனாக இருக்கிறான். மனிதன் அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறான். குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கும் தாழ்வுக்கும், அவன் உயர்ந்து செல்வதற்கும் அல்லது தாழ்ந்து போவதற்கும் பின்னணியிலே பலர் இருப்பார்கள். குடும்ப ரீதியாக மனைவி கணவன் மனைவிகளிலே அந்த நிலைமைகள், குடும்பமாவதற்கு பெற்றோருடைய கண்காணிப்பு மற்ற நிலைமைகள், இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய ரகசியங்கள் அல்லது ஒரு மனிதன் மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவனாக நண்பரையும் தேர்ந்தெடுத்திருப்பான். அநேகமான ஆட்களுடைய நிலைமை வாழ்க்கையில் அப்படி இருக்கு. பெற்றோரிடம் அம்மா பாப்பா கிட்ட சொல்ல முடியாத ரகசியத்தை கூட, மனைவியிடத்தில் சொல்ல முடியாத ரகசியத்தை கூட யாருக்கு சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட் தான் சொல்லுவாங்க, நண்பர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த தன்மை அநேகமான மக்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு குடும்பம் கைவிட்டாலும் கூட, ஒருவனை ஒரு குடும்பம் ஒதுக்கினால் அல்லது கைவிட்டாலும் கூட, நண்பன் நான் இருக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். யார் கைவிட்டாலும் நான் உனக்கு பின்னால் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள். அதே போல உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒருவனை அடல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது அவன் எந்த வகையான நண்பர்களை தெரிவு செய்தால் நல்லது, அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நவீன காலத்தில் இப்பொழுது நண்பர்கள் எப்படி என்றால் அநேகமாக பேஸ்புக் நண்பர்கள் இவர்தான் கூட. அந்த நண்பர்கள் பேஸ்புக் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், எந்த அளவுக்குன்னா ஒரு ஆள் பேஸ்புக்கு 5000 வந்ததுக்கு பின்னால திருப்பி ஆக்கல் போடுவாங்க, எனக்கு இப்ப 5000 ஆயிட்டு உங்களை எட் பண்ண முடியல என்று சொல்லுகின்ற அளவுக்கு நண்பர்கள் மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு ஒருவர் பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் போடுவார், சொல்லுவாரு, எந்த பேர்திலேயே எனக்கு மறந்து வைத்து நீதான் நண்பன், எந்த பேர்திலேயே ஞாபகப்படுத்தி மிஸ் பண்ணினேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை என்ன செஞ்சுட்டு போய் நாங்கள் பார்க்கிறோம். முகத்தை பார்த்திருக்க மாட்டார், அல்லது அவர் பார்த்திருந்தாலும் கூட அவருடைய பண்புகள் அவருக்கு தெரியாது. அவருடைய பண்புகள் என்ன செய்யாது,
போட்டோவை பார்த்து அல்லது வீடியோ கால் பேசிட்டு சூப்பர் நண்பன் நினைக்கக்கூடிய சமூகமாகவும் சிலர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக நட்பை பொறுத்தவரையிலே நட்பு பல வகையிலே ஏற்படும். ஆணுக்கும் ஆணுக்கும் இடையிலே நட்பு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே நட்பு, ஆணும் பெண்ணும் நட்பு, ஆண்களும் பெண்களும் கூட்டமாக நட்பு, மாற்று மதத்தவர்களோடு நட்பு. இந்த அடிப்படையிலே தான் ஒருவருடைய அந்த நட்புகளை நாங்கள் என்ன செய்யலாம், உள்ளடக்கிக் கொள்ளலாம். இந்த வகைக்குள்ளதான் ஏதோ ஒரு அடிப்படையிலையும் அவருடைய நட்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் தான் தெரிவு செய்கின்ற அந்த நண்பனை பொறுத்துத்தான் அவனுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது. மறுமையிலே செய்யணும் நண்பன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய சமூகம் இருக்கிறார்கள். சிறப்பாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்ப உலகத்துல நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது, நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நமக்கு பிரயோசனமாக மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடிப்படையிலே இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே திருமணம் முடிப்பதற்கு முன்னர் ஆம்பளை பிள்ளையா இருந்தாருன்னா, மகனா இருந்தா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய நண்பர்கள் எப்படியான நண்பர்களோடு அவர் இருக்கிறார் என்பதை கட்டாயம் யார் பார்க்கணும்? பெற்றார் பார்ப்போம். பெற்றார் என்ன செய்யணும்? அந்த கடமை அவருக்கு இருக்கு, பெற்றார்களுக்கு இருக்கிறது. சாப்பாடு, உடுப்பு, மெடிக்கல், இது மட்டுமல்ல கடமை. பிள்ளைய ஒழுக்கத்தை பார்க்கிறதோட இவர் யாரோடு சேர்கிறார் என்பதை பார்க்க வேண்டிய கடமையும் பெற்றாருக்கு இருக்கிறது என்பதை பெற்றார்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப. ஒரு மனிதன் எப்படி இருப்பான் மறுமையில, அவன் யாரோடு உலகத்தில் அன்பாக பண்பாக நெருக்கமாக இருந்தானோ, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தானோ, அந்த ஃப்ரெண்டோடு தான் மறுமையிலே இருப்பான். அப்ப நண்பர்களை எப்படி தெரிவு செய்யணும்? மறுமையிலையும் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த அளவுல தான் நண்பர்களை செய்ய வேண்டும், நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால், அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் அவன் இருப்பான். ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? அவன் அவனுடைய மார்க்கத்தில், அவனுடைய நண்பன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறானோ அந்த மார்க்கத்திலே தான் இருப்பான். மார்க்கம் மதமாக இருக்கிறோம், அவனுடைய வழிமுறையாக இருக்கிறோம், அவன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் என்ன செய்வான், இவனும் இருப்பான். நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது என்ன செய்யலாம், நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யார் சொல்றாங்க? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். அதனால நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது மிக கவனமாக இருந்து எப்படியானவர்களை தெரிவு செய்கிறேன் என்பதை அவர் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப மிக முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் தனக்கு வரப்போற பெண் மனைவி எப்படி இருக்கிறது தெரிவு செய்தாரா இல்லையா? தான் திருமணம் முடிக்க போற மணமகள் எப்படி இருக்கிறது தெரிவு செய்தாரா இல்லையா? அதே போல மணமகள் தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிவு செய்தாரா இல்லையா? என்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு காணி வாங்க போறீங்க, சும்மா போய் வாங்கினீங்களா? நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் பார்த்து இது சரியா இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? சாதாரண ஒரு போன் வாங்குறோம், போன் வாங்க போனாம வாங்கி வந்துருவோமா? ஒரு வாகனத்தை வாங்க போனாம அப்படி வாங்கிடுவோமா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது மிக கவனமாக தெரிவு செய்யுங்கள். அவருடைய பெற்றோர், அவருடைய நடத்தைகள், அவருடைய சகல காரியங்களையும் நிலைமைகளையும் பார்த்துத்தான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்ற நம்மளை பொறுத்தவரையில நமக்கு ரூம்மேட் ஒரு நண்பர் ஆகிடுவோம். நாம் என்ன செய்வோம்? ரூம்மேட் நம்ம இங்க வந்ததுக்கு கூட அவளை தெரியும், நமக்கு வந்ததுக்கு கூட நம்மள ரூம்ல இருக்கிறவர், அதனால அவளோட நட்பாயிடும். இரண்டாவது,
தொழில் ரீதியாக தொழில் செய்ய கம்பெனியில அல்லது ஆபீஸ்ல யார் இருக்கிறாரோ அவரோட என்ன செய்வோம், நாங்க நட்போட பழகுவோம். அடுத்தது நம்ம வந்திருக்கோம் எங்க ஊர்க்காரர், எங்க ஊர்க்காரர் வந்திருக்காரு, ஊர்க்காரர் என்ற அடிப்படையில நட்பு வாய்ப்போம். அடுத்தது ஒரே நாடு என்ற அடிப்படையில் செய்வோம் நட்பாயிருப்போம். அல்லது நாங்கள் வேலை செய்கிற பல நாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் பல நாட்டுக்காரர்களை இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள் என்றால் அந்த அடிப்படையில் நம்மளுடைய நட்பு. அதே போல பல நாடு பல மொழி பல இனம் உள்ளவர்கள் நாங்கள் பழகக்கூடியவர்களாக. இப்ப பலவரை எல்லாரும் நமக்கு நண்பர்களாகிவாங்களா? நண்பர்களாகிவாங்களா? அந்த எப்ப நாம நாட்டை விட்டு போறோம் அன்றையோட அவர் செய்யும். ஆனா சிலர் உளரீதியாக உள்ளதால் அவர்கள் ஈடுபாடு கொண்டு பழகி மூத்து வரைக்கும் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இங்க இருந்து நம்முடைய நெருக்கமான ஒருத்தர் சொன்னாரு, நான் சிவகங்காவுக்கு வந்திருந்தேன், இந்தியாக்காரர் என்ற ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருந்தது. அவர்களுக்கு வந்த உறவு இங்கே நட்பு ரீதியாக இஸ்லாத்தை மையமாக கொண்டு உளரீதியாக அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதனால நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்த பொழுது ரெண்டு விஷயம் மிக முக்கியமா பார்ப்போம். ஒன்று நல்லவர்களை தெரிவு செய்ய, இரண்டாவது கெட்டவர்களை தவிர்த்துக் கொள்வோம். நண்பன் எப்படி இருப்பான்? ஒரு மனுஷன் ஒன்று நல்லவனாய் இருப்பான் அல்லது கெட்டவனாய் இருப்பான். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை மிக கவனமாக நாங்கள் செய்யணும். நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த விஷயத்தை மிக கவனமாக கையாண்டு நல்லவர்களை நண்பர்களாக தெரிவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணம் சொன்னார்கள். நண்பர்கள் எப்படி என்பதை அழகாக உதாரணம் சொன்னார்கள். நண்பனுக்கு உதாரணம் யாருன்னு சொன்னால் கமதலி சாஹிபில் மிஸ்க், ஒரு நறுமணம் வாசனை திரவியம் விற்கக்கூடிய ஒரு நண்பனை போல. அடுத்தவர் வக்கீல் கத்தார், ஒரு இரும்பு பட்டறையில வேலை செய்யக்கூடியவனை போல. ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம். நல்ல நண்பன் எப்படி இருப்பானா? கமதலி சாஹிபில் மிஸ்க், ஒரு வாசனை திரவியம், குங்குமம் நாம் சொல்றோம், அத்தர். இந்த வியாபாரம் பண்றவன் அவரோட கடைக்கு நமக்கு போயிட்டு வந்தாலும் சும்மா என்ன செய்யும், நமக்கு அந்த வாசனை வரும். அவரோட சேர்ந்து வாசனை செய்யும், நம்மளிடத்திலே வரும். நல்ல நண்பன் அவருடைய நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன செய்யும், நம்மளோடு ஒட்டிக்கொள்ளும். நாம விரும்பியோ விரும்பாமோ என்ன செய்வோம், அதோட என்ன செஞ்சிருவோம், அவனோட சாப்பிடுவோம். இப்ப ஒருவர் ஒரு நண்பர் எப்படி இருக்கிறார், அவர் தொழுகிறார், அவருடைய நண்பர் தொழுகிறார். இவர் என்ன செய்வார், அவனை சந்திக்கும் போதெல்லாம் பள்ளி போகும் சொல்வார். நீ போடுவார், ஒரு நாள் செல்வார், 2 நாள் செல்வார், 3வது நாள் என்ன செய்யலாது, அவர் போகாமல் இருக்க முடியாது, போய்தான் ஆகும். அவன் என்ன செய்வான், துறவரலாக்கி இந்த ரூமுக்கு வராது அந்த டைமுக்கு, ஏன்னா நான் தொழுகிறார். அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா உளவியல் ரீதியாக என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படும். இருக்குமா இல்லையா? எப்படி நான் சொல்லி நண்பர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்கின்ற நண்பர் மனிதர்கள் தான் அதிகம். அட்வைஸ் பண்ணினா நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க பின்பற்றுகின்றவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நல்ல நண்பனோடு சேர்ந்தால் நான் அடைவில் அவர் என்ன செய்வாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வருவார். 2வது நண்பன் யாரு, ஒரு இரும்பு பட்டறையில வேலை செய்கிறார். அவரோட ரூமுக்கு போறோம், அவனை வேலை செய்யற இடத்துக்கு போறோம், மிக கவனமா நாம போவோம். இல்லாட்டி அதுல வார நெருப்பு தீப்பொறி என்ன செஞ்சோம், நம்மள உடுப்பு என்ன செஞ்சோம், பத்திரும். அல்லது சும்மா நம்மள அறியாம அதனுடைய வாரை நம்மள ஒட்டிக்கொள்ளும். ஒரு நண்பர் சிகரெட் குடிக்கிற ஒரு நண்பரோட நண்பன் ஆகிட்டாருன்னா அவர் என்ன செய்வாரு, அவன் சிகரெட் குடிப்பான். கொஞ்சம் பேரு ஒரு நாள் அவருக்கு கஷ்டமா இருக்கும், 2வது நாள் கஷ்டமா இருக்கும், அவர் குடிக்காட்டியும் அவர் குடிக்கிறதுடைய வாசனையை வெறுப்பளிக்கிறார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பர்களை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற நண்பன் நல்லவனாக இருந்தால் உங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயிரிழத்துக்கு கொண்டு போவார்.
யார் கைவிட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், உங்களை கைவிட மாட்டான், உங்களை கைவிட மாட்டான். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி 3 விதமான நண்பர்களை சொன்னார்கள். ஒரு நண்பன் உணவை போடும், ஒரு நண்பன் உணவை போடும். உணவுன்னா சாப்பிடாம இருக்கிறது நமக்கு கட்டாயமான உணவு. அது மாதிரி நண்பன் அவன் கட்டாயமா இருக்கிறான். 2வது வகை சொன்னார்கள், அவன் மருந்தை போடும். தேவைப்பட்டா என்ன செய்யுது, நோய் வந்தாதான் மருந்து குடிக்கிறது, ஆரோக்கியமா யார் மருந்து குடிக்கிறது, அப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான அம்சங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பனி ஃபில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டு நட்பு கொண்டு, வஅபுகத ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபம் கொண்டு, வஅதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து தான தர்மங்களில் ஈடுபட்டு, வமனஅ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து நடந்தால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பூரணமடைகிறது என்று சொன்னாங்க. அப்ப யாருக்காக நேசம் சொல்லணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் செய்யுங்கள். ஏன்னா மனிதனுடைய நிலைமை ஒன்று, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுவாரு, பல உலக ஆதாயங்கள் அதில் இருக்கு. உலக ஆதாயம் செய்யும், அவரோட சேர்ந்தா அவன் காசுக்காரன் செல்வன் கொஞ்சம் வசதி உள்ளார், நமக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளலாம். அந்த நட்பு சில நேரத்தில் நம்மளோட பிள்ளையும் அவரோட மற்றவருடைய பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல படிக்கும், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டா நம்ம எல்லா கம்யூனிட்டியும் கோல் பண்ணா பிள்ளைகளை உள்ள வந்துருவோம். அப்ப இதெல்லாம் குறுகிய அவசரத்துக்கு காசு வாங்கிக்கிறது, ஊருக்கு தேவையில்லை. அப்ப இதெல்லாம் குறுகிய நட்பு. அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளத்தால் நட்பு கொள்ளக்கூடிய, நட்பு கொள்ள வேண்டிய அந்த நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இப்படி நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, 5 விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்கள் நண்பர்களை தெரிவு செய்யுங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது 5 விடயங்களை கட்டாயமாக என்ன செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் இருக்கிறதா என்று பார்த்து நட்பு கொள்ளுங்கள். ஒன்று, முதலாவது நீங்கள் நட்பு கொள்கின்ற பொழுது, நண்பனை தெரிவு செய்கிற பொழுது அவனுடைய மார்க்கத்தில் அவன் எப்படி இருக்கிறான், தொழுகை கொள்கிறானா, நோன்பு பிடிக்கிறானா, அல் குர்ஆன் ஓதுறானா, சதகா செய்கிறானா, திக்ரில் ஈடுபடுறானா, ஹராம் ஹலால் பேணி நடக்கிறானா, வேலை விஷயத்தில் அல்லாஹ்வை பயன்படுத்துறானா. அப்ப முதலாவது நீங்கள் நண்பனை தெரிவு செய்கிற பொழுது எது உங்களுடைய கண்ணுக்கு வர முதலாவது நீங்க கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட மார்க்கம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்தை பார்த்து உங்களுடைய நண்பனையை தெரிவு செய்யுங்கள். இரண்டாவது அஹ்லாக், நல்ல குணம் உள்ளவர்களை நீங்கள் நண்பர்களாக தெரிவு செய்யுங்கள். நல்ல குணம் இருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ் நன்மை தீமைகளை நிறுக்கின்ற பொழுது அந்த நன்மையுடைய தராசை பாரமாக்குவது, கரிக்க செய்வது அஹ்லாக், நல்ல குணங்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَإِسْتُ لِأُتَمِّمَ مَكَارِمَ الْأَخْلَاقِ, நல்ல குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தான் நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லிட்டார். எல்லாம் நல்ல குணத்தையும் சொல்லி தந்தார், பூர்த்தியாக்கப்பட்டார். அப்ப நாங்க நண்பர்களை தெரிவு செய்கிற பொழுது என்ன செய்யணும், இவரிடத்துல அஹ்லாக், நல்ல பண்பு இருக்கிறதா என்று பார்ப்போம். குறிப்பாக இப்ப வெளியூர்ல நாங்கள் இருக்கிறதுனால மிக கவனமாக நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே நாங்கள் நிறைய பேரோட பழகுவோம். நண்பர்களாக இருந்த பொழுது அவருடைய நல்ல குணத்தை மிகவும் கவனமாக பார்க்கிறோம். சிலர் தீமையான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிகரெட் குடிக்கிறது, மற்ற போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியது, போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்நிய பெண்களோட தொடர்புகள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலருடைய வார்த்தைகள் இருக்கிற வாயை திறந்தாலே தூசல், வாயை திறந்தா நிறைய பேர் என்ன ஏன்னா அப்படி பழகி பேசி பழகி வெளியூர்ல இருக்கிறாங்க, அடுத்தவர்களோட பேசக்கூட, அடுத்த நண்பரோட பேசுற அப்படி பேசி பழகி இப்படியான குணம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். சொன்னாங்க, அழகிய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அதுவும் சதக்கான்னு சொன்னாங்க. சதக்கான்னு என்ன செய்யணும், நம்முடைய தான தர்மங்கள் ஈடுபடுறோம், பொருளாதாரம் கொடுக்கணும், நமக்கு செலவு.
அல்லது வேற சாப்பாடு கொடுக்க செலவு. ரசூலுல்லாஹ் செலவில்லாத சதகாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. என்னது? கவுலுன் மஅரூஃபுன் சதகா. நல்ல அழகிய நல்ல வார்த்தைகளை, இதமான வார்த்தைகளை பேசுங்கள், அதுவும் சதகா என்று சில சொல்லி இருக்கிறார்கள். சில நம்மள இருக்கிற சில பெற்றார்கள் பிள்ளைகள்கிட்ட அந்த நல்ல வார்த்தைகள் கிடையாது. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் பேசாத பெற்றார்களும் இருக்கிறார்கள். ஒரு சில பாப்பா கண்டா பிள்ளைங்க காட்டுற மாதிரி ஓடிடுவான் பிள்ளை. பாப்பா வர்றாங்க. ஏன்னா அப்படி இல்லை, அன்பான வார்த்தைகளை பேசி பழகாதவர்கள் இருக்கிறார்கள். வார்த்தைகளே என்ன செய்யாது, பிள்ளைக்கு அச்சமூட்டக்கூடிய வார்த்தைகள் மத்தாக்களோடு எப்படி இருப்பாங்க. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை தெரிவு செய்கிற பொழுது அஹ்லாக் நல்ல குணங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் செய்யணும், பார்த்துக் கொள்வோம். மூன்றாவது, நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது பெரும் பாவங்களில் ஈடுபடாத நண்பனை தெரிவு செய்ய வேண்டும். நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது என்ன செய்யணும்? பாவங்களில் ஈடுபடாதவனை நல்லா தெரியும். அவன் வந்து வியாபாரம் பண்றான், இஸ்லாத்துக்கு மாற்றமான ஹராமான வியாபாரம் பண்றான், தெரிஞ்சுட்டு அவனை அந்த நண்பனாக கூடாது, அவனோட சேரவே கூடாது. அவனோட சேர்ந்தா நமக்கு காசிரத்தில் இருப்பாங்க நினைத்தோம்னா எங்களுடைய எண்ணம் பிழையாகி. அப்ப தீய பழக்கங்கள் உள்ளவர்களை ஒரு காலம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நாலாவது, துன்யாவுடைய மோகம், இந்த உலகத்துடைய மோகம் உள்ளவர்களை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, நண்பர்களாக தெரிவு செய்யக்கூடாது. சில ஒரு மோகம், ஒரு போதை மாதிரி, ஒரு புதிய வாகனத்தை கட்டாயம் வாங்கி ஆகும், அது என்ன செலவு போனாலும் பரவாயில்ல, நான் அந்த வாகனத்தை வாங்கினேன் அப்படி ஒரு எண்ணம். ஒரு புதிய போன் வந்தா என்ன ஞானம், அதை வாங்கி ஆகணும். அவர் உழைக்காவிட்டாலும் பாப்பா மாட்ட சண்டை போட்டு செய்வாரு, என் ஃப்ரெண்ட் இதை வச்சுட்டா நீங்க வாங்கிட்டாங்க. துன்யாவுடைய மோகம். இப்படி சிலர் இருக்கிறார்கள். சிலருக்கு காட்சி இருந்தா எது என்னென்ன செய்யணும், அது அவருக்கு அப்படி அது செலவழி காட்டி அவருக்கு ஒரு நிம்மதியோடு இருக்காது. எப்படியானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நாலாவது தெரிவு செய்கிற பொழுது துன்யா மோகம், உலகத்துடைய மோகம் இல்லாதவர்களாக இருக்கும். உலகத்துடைய மோகம் இல்லாத என்ன நடக்கும்? ஆகிராவுல அவர்கள் செய்வார், ஈடுபடுவார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லிட்டார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நன்மை இருக்கா, ஆகிராவிலும் நன்மை இருக்கா, வகினா அஸாபன் நார், நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அப்ப எங்களுக்கு இந்த உலகமும் அடுத்த உலகம் கையிலாக நல்லது நடக்கும். அஞ்சாவது, நாம தெரிவு செய்கிற நண்பன் பொய் சொல்லாதவனாக இருக்கும். பொய் சொல்லாதவனாக இருக்கும். ஜோகுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கின்ற நண்பன் நாம் நினைக்கிறோம் நம்மளை பத்தி இப்படிதான் பொய் சொல்லுவாங்க. இந்த 5 விஷயத்துக்குள்ளேயும் நாம கொண்டு வர சால கட்டக்கரையும் அழைக்கிறோம். இப்ப ஒருத்தர் புறம் பேசுபவனாக இருந்தால் பாவங்களில் ஈடுபடுகிறான், அவனை தெரிவு செய்யக்கூடாது. ஒருத்தர் அடுத்தவனை பத்தி நம்ம கிட்ட பேசுறான், நாம் நினைத்துக் கொள்ளணும் நம்மளை பத்தி என்ன செய்வார், அடுத்தவங்க பேசுவோம். அப்ப பொய் சொல்லாதவனை தெரிவு செய்யும். ஜோக்குக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுல் லிமன் யுஹத்திது வ யக்திபு லியுமிஹிக பிஹில் கௌம் வ வயலுல் லஹு ஃப வயலுல் லஹு. நாசமுண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாசமா போகணும். ஏன்? அடுத்தவன் சிரிக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுவோம். ஜோக்குக்கு பொய் சொல்லுவாங்க, அடுத்தவன் சிரிக்கிறதுக்காக. இப்படி செய்பவன் நாசம் ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த 5 கேட்டகரியையும் இந்த 5 நிலைமைகளையும் நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்தித்தான் எங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உக்பா இப்னு அபீ முஹைத் என்ற காபிர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். உக்பா இப்னு அபீ முஹைத் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். கொஞ்சம் நிமிர்ந்து இருந்தா நல்லா நினைக்கிறேன். நிலத்துறதில் இறங்கிட்டு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் தான். அப்ப உக்பா இப்னு அபீ முஹைத் என்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்க வீட்டுக்கு சாப்பாட்டு வர பிரச்சனை இல்லை,
நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, நீ என்ன செஞ்சிரு, இஸ்லாத்துக்கு வந்துரு, நான் நிம்மதியாக சந்தோஷமா உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவேன். யார சொல்லுங்க அப்படின்னா நான் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன வந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரோட வீட்லயும் சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இப்ப உபாய் இப்னு அபீ முஹையினுடைய கூட்டாளி தான் உபய் இப்னு கலப். உபய் இப்னு கலப் இவனுக்கு செய்தி கிடைக்குது. ஓடி வாரான் கூட்டாளியில விட்டு வந்து உபாட்ட கேட்கான், உபா நீ இந்த இஸ்லாத்துக்கு போயிட்டே கேள்விப்பட்ட உண்மையான கேட்க. இல்ல நான் அப்படி இல்ல, இல்ல ரசூலுல்லாஹ் சாப்பிட்டே நீ இஸ்லாத்துக்கு போனியா? ரசூலுல்லாஹ் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிடல. அவரு நீ இஸ்லாத்துக்கு வந்தா நான் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிடுறதுக்காக நான் இஸ்லாத்துக்கு போறேன். அவர் சாப்பிடுறதுக்காக இஸ்லாத்துக்கு போறேன். உபய் இப்னு கலப் என்ன உக்பாட்ட இந்த கதையெல்லாம் என்கிட்ட செய்கிறார். நீ என்ன செய்கிறாய்? இந்த கதை செட் ஆகும். நீ என்ன பொய் சொல்றாய்? உண்மையிலே நான் உங்க நண்பனாக இருந்தா நான் சொல்றதை நீ செஞ்சுட்டு வா, அப்பதான் நான் நம்புவேன். நம்முடைய நட்பு சரியா இருந்தா நீ என்ன செய்யணும்? நான் சொல்றத நீ செஞ்சுட்டு வரணும், அப்பதான் நான் நம்புவேன். அப்ப உப்பா கேட்கற நான் என்ன செய்யணும்? நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் அவரோட முகத்துல துப்பிட்டு வரணும்னு சொல்றான். உக்குபாட்ட சொல்றான், நீ என்ன செய்யணும்? துப்பிட்டு வரணும். உக்குபா போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போனா ரசூலுல்லாஹ் சந்தோஷம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, அவரை அரவணைத்தார்கள். போன முகத்துல துப்பினான். நவுதுபில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல என்ன துப்பினான்? யாருக்கு? யார சந்தோஷத்துக்கு வந்தான்? தன்னுடைய நண்பனுடைய சந்தோஷத்துக்கு. ஒரு ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்தும் அவரை விட யார் பெரியாராயிட்டார்? நண்பன் பெரியாராயிட்டார். நண்பன் தான் முக்கியமானவனாக கருதப்பட்டார். இப்படி துப்பினோடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எழுதுறான், வயௌம யகுல் ஸாலிமு அலா யதைஹி யகூல் யா லைத்தனி இத்தஹது மஅ ரசூலி சபீலா. மறுமை நாளிலே இந்த முசீபத்து பிடித்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், வயௌம யகுல் ஸாலிமு அலா யதைஹி, தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு துப்பம் வந்து நான் என்ன செய்யறோம் நடக்கிற சிலர் அப்படி இந்த நேரம் கடிச்சிட்டே இருப்பாங்க. மறுமையில கை செய்தப்பட்ட இந்த பாவி தீயவர்கள் என்ன செய்வார்கள்? கைகளை கடித்துக் கொண்டு சொல்வார்கள், யாரை தனி இத்தஹது மஅ ரசூலி சபீலா, அந்த ரசூலை அல்லாஹ்வுடைய தூதரை நான் நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதா? யா வைலத்தா, எனக்கு என்ன தேவை ஏற்பட்டது? லைத்தனி லம் அத்தஹது ஃபுலானன் அலீனா, இந்த கேவலம் கெட்ட இந்த மோசமானவனை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாமே. அவனை நண்பனாக ஆக்கிக் கொண்டதனால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று மறுமையிலே கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ் இறக்கின வசனம். அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் அந்த நிலைமையில் இருக்கிறார்களோ மறுமையிலே என்ன செய்வார்கள்? இப்படியான கை சேதம் ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல் அகில்லாஹு, கலீலுடைய பன்மை அகில்லா. அல்லாஹ் சொல்றான், நண்பர்கள் யௌமைன் பஅதுஹும் லிபஅதின் அது, அந்த நாளையிலே நண்பர்கள் ஒருவர் பகையாளியாக இருப்பார், எதிரியாக இருப்பார். ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக இருப்பார். இல்லல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை தவிர. தக்வா உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள், எதிரியாக இருக்க மாட்டார்கள். மற்ற எல்லோரும் ஒருவர் அடுத்தவருக்கு எதிரியாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப நண்பர்கள் எதிரியாக இருந்தால் தக்வா உள்ளவர்கள் ஒரு காலம் ஆக மாட்டார்கள் என்றால், நாங்கள் தன் நண்பர்களை தெரிவு செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நல்ல நண்பர்களாக தெரிவு செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கெட்ட நண்பர்கள், இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும், கூடா நட்பு கேடா போகும். தேவையில்லாதவனோட சேர்ந்தா இருக்கிற நட்பு என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிட்டு. அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுறான். மறுமை நாளையில சுவர்க்கவாசிகள் நரகவாசிகள் இருப்பார்கள். சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா சலகத்துக்கு ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு நீங்க என்னப்பா வந்தீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? காலு லம் நகு மினல் முஸல்லி, ஏன் வந்தாங்க? ஒன்று தொழாதவர்களாக இருந்தோம். அதான் பாதுகாப்பு. கொஞ்சம் பேருக்கு 27ஓட செய்யும்,
இபாதத்தெல்லாம் முடியக்கூடிய நிலைமைக்கு வரும். கியாமுடைய நிலை பறக்கும் இருக்கு. இன்னைக்கு தௌபா செஞ்சுட்டு போனா இனி அடுத்த அப்படி ஒரு சில அல்லாஹ் பாதுகாக்க நம்மள தவாவோட சம்பந்தப்பட்ட ஈமான் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் பேர் நிலைமை அப்படித்தான். அப்ப நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். பெருநாள் முடிஞ்சா அடுத்த இருக்காது. கொஞ்சம் பேர் அடுத்தது என்ன நடக்காது? அவர்களுக்கு சாட்சி சொல்லிக் கொள்வார்கள். தான் தொழாமல் இருக்கிறதுக்கு நான் எனக்கு சொல்றது சாட்சி சொல்லிக் கொள்வேன். அப்படி கொஞ்சம் பேர் டியூட்டி போட்டிருக்கிறதுனால என்ன இயலாது? தொழில் டைம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாப்பு. அப்ப நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம். வசதி இருந்தும் எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவர்களுடைய பசியை போக்காம எங்களுடைய நிலைமை காணப்பட்டது. நாங்கள் வீணான விடயங்களில் மூழ்கி கிடந்தவருடன் நாங்களும் அவர்களுடன் நட்புடன் காணப்பட்டோம். உலகத்துல வீணான செயற்பாடுகள் முன்வைக்கிறார்கள். அவங்களோட நாங்கள் சேர்ந்ததுனால தொலை கிடைக்கல, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய கிடைக்கல, இந்த சக்கர நரகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று இந்த நரகவாசல் சொல்வார்கள். தான் சொல்றாங்க. அப்ப வீணா போடுவனோட நாம சேர்ந்து நம்மளுடைய அமல்களை என்ன செய்ய தேவையில்லை, வீணாக போக தேவையில்லை. ஏனென்றால் இந்த நட்புக்கு என்று அல்லாஹ்விட ஒரு அந்தஸ்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே அந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலே கியாமத் நாளுடைய நிலைமை எப்படி என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். சூரியனின் அண்மையில் காணப்படும் அவருடைய ஆடை இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக இயற்கை முழங்கால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிலைமையில் அல்லாஹ் கேட்பானா, ஐனல் முத்தஹாப்பூன், அல்லாஹ் கேட்பானா ஐனல் முத்தஹாப்பூன் பிஜலாலத்தி, எனக்காகவே நட்பு கொண்ட அந்த நண்பர்கள் எங்கேன்னு கேட்பார்கள். யாருக்காக அவர்கள் நட்பு வைத்தார்கள்? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து துன்யாவுடைய எந்த நோக்கமும் இல்லாமல் நட்பு வைத்தவர்கள். அவர்கள் மறுமையில் அல்லாஹ் கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் ஐயுல் கில்சாய் கை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஹதீஸ். யார சொல்லலாம், நான் நட்பு கொள்வதற்கு அதிக நேரம் அவர்களோடு உட்கார்ந்து இருப்பதற்கு என்னுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்கு சிறந்தவர்கள் யார் யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டா யார இருக்கும் அதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யார நண்பனா தெரிவு செய்யணும்னு அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் எங்க நண்பர்கள் இருக்கிறார்களாக பாருங்க. அந்த கேட்டகரிக்கு நாங்க அவர்கள் கொண்டு வரணும் அல்லது அவர் கை கழித்து அந்த கேட்டகரியில் உள்ளார இருக்கும். இது அல்லாஹ்வுக்காக பேசப்படுறவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இல்லன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தக்கரல்லாஹு ருயதஹு, நீங்கள் உங்களுடைய நண்பனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். யாருடைய நண்பனை தெரிவு செய்யணும்? நீங்கள் உங்களுடைய நண்பனை தெரிவிக்கிறீர்களே, அவரை கண்டால் யாரை நினைப்பு வரணும்? அல்லாஹ்வுடைய நினைவு வரும், அந்த ஞாபகம் வரும். அப்ப இபாதத்துக்கு அவர் ஈடுபடுவார். அப்படியானவர் தான் உங்களுக்கு நண்பனா இருக்கும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? இபாதத்துக்கு ஈடுபடுறதுக்கு என்ன அவரை காணுகிற பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும். இந்த ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஆசை வரும். சஹாபாக்களுக்கு அந்த ஆசை இருந்தது. ஒரு சஹாபி நன்மை செய்து விட்டால் அவர் என்ன செய்வாரு? அதை பார்த்துட்டு அடுத்த சஹாபி போய் நன்மை செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லுதா, நான் வசதி இல்லாத, எனக்கு செல்வம் ஒன்றும் இல்லை, நான் சதகா செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, யார சொன்னா நான் அந்த நன்மை அடையணும்னா நான் என்ன செய்வோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னால தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. நான் வளமையில் செய்த தஸ்பீஹ். இப்ப ஒரு சஹாபி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த சஹாபாக்கள் பார்த்தா இவர் விசேஷமா செய்யறாங்க. அவங்களுக்கு போய் யார சொல்லலாம், நாங்க என்ன செய்வோம்? எப்படி போட்டோம் நல்ல விஷயத்தில் சஹாபாக்கள் போட்டி போடுவார்கள். அப்ப நம்ம நன்மனை பார்த்தால் என்ன வரணும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். ஒரு கண்டிஷன். இரண்டாவது, வஸாதத்தில் இல்முக்கும் மந்திக்குஹு, நீங்கள் அவரோடு பேசினால், அவரோடு உரையாட
உங்களுடைய அறிவு கூட வேண்டும். அவரோட பேசினா என்ன செய்யணும்? உங்களுடைய அறிவு கூட வேண்டும், உங்களுடைய அனுபவம் கூட வேண்டும், உங்களுடைய சகல நிலைமைகளும் அதிகரிக்கும். இப்படியானவரை நண்பனாக தெரிவிச்சு. இரண்டாவது மூணாவது சொன்னாங்க, அவர் செய்கின்ற நன்மைகளை செயற்பாடுகளை நீங்கள் பார்த்தால் மறுமை உங்களுக்கு ஞாபகம் வரும். மறுமை என்ன செய்யணும்? உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த மூன்று கண்டிஷனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுடைய நண்பர்களை பார்க்கின்ற பொழுது பேசினால் என்ன செய்யணும்? உங்களுக்கு பேசினால், அவரோட பேசினால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். அவருடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அவரோட பேசினீங்கன்னா உங்களுக்கு கூடும். அதே போல ஆஹ்ராவுடைய எண்ணம் வரக்கூடியவர்களாக இருக்கும். இப்படியானவர்களை நண்பர்களாக தெரிவு செய்தீர்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களை அளவு பாரு. நமக்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன செய்யணும்? இட போட்டு பார்க்கணும். நானும் நீங்க இந்த நண்பர்களை தெரிவு செய்வது கூட ஆஹ்ராவுல எங்களுக்கு வெற்றியை தரும். அதுக்கு ஒரு அழகான ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, சுவர்க்கவாசிகளை போய் சந்திப்பான். சந்திச்சு கூப்பிட்டு கேட்பான், என்ன இப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ். என்ன வசதி வாய்ப்பு? ஓ, சுவர்க்கத்தில் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கு? சுவர்க்கத்தில் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்குமா? இருக்காது. அப்ப அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு தேவைகள் குறைகள் இருக்கிறதான்னு கேட்பாங்க. இல்லையா? ஒன்றும் இல்லை, சின்னோரு குறை. என்னது? யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய நண்பனை காணவில்லை. நான் சுவர்க்கத்தில் இருக்கிறேன், என்ற கூட்டாளியை காணவில்லை. மா ஃபஅல சதீகி, யா அல்லாஹ், என்னுடைய நண்பனுக்கு என்ன நடந்துச்சு? அவர் எங்கேன்னு கேட்பார். யாரு? சுவர்க்கத்தில் இருக்கிற சுவர்க்கவாசி தன்னுடைய நண்பன் சுவர்க்கத்தில் எல்லாம் நரகத்தில் இருக்கிறாரு. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் தலைவர் கேட்கிறாரு, மா ஃபஅல சதீகி, யா அல்லாஹ், என் நண்பனுக்கு என்ன ஆயிட்டு? யா அல்லாஹ், அவர் காணலையே என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, சதீகுக ஃபில் ஜஹீம், உன் நண்பன் எங்க இருக்கிறான்? நரகத்திலே இருக்கிறான். நீ சுவர்க்கத்திலே இருக்கிறாய், ஆனா உன் நண்பன் எங்க இருக்கிறான்? நரகத்திலே இருக்கிறான் என்று சொல்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பொய்யாகுமா? பிழையாகுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நம்ம ஒருவேளை சில நேரம் நம்முடைய அமல் குறைஞ்சி நாம சொர்க்கத்துக்கு போகாம விட்டாலும் நாம தெரிவு செய்கிற நண்பன் நன்மைகளோடு, அதிகமான நன்மைகளோடு சொர்க்கத்தில் இருந்தால் அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசம் செய்தால் என்ன செய்வானோ? அல்லாஹ் கிட்ட சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய நண்பனையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து தாயா அல்லாஹ்னு கேட்பார். சுப்ஹானல்லாஹ். எப்படி நட்பு? அல்லாஹ்வுக்காக வேண்டி மேற்கொண்ட நட்பு. துனியாவுடைய நட்புண்டா அதோட முடிஞ்சிருக்கு. துனியாவுடைய நட்புண்டா என்ன? அவன் மௌத்தாயினா அதோட முடிஞ்சிருக்கு. அல்லது தன்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டால் மருந்து மாதிரி நண்பர் தேவை ஆளை அல்லாஹ்வுக்காக வேண்டி வைத்த நட்பின் பிரதிபலனை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்லாஹ்விடம் சொல்வானாம், யா அல்லாஹ், என்னுடைய நண்பன் ஜஹீம் நரகத்தில் இருக்கிறான், யா அல்லாஹ், அவனை எடுத்து தாருங்கள் யா அல்லாஹ்னு கேட்பானாம். அப்ப அல்லாஹ் மலக்குகளுக்கு ஓர்டர் கொடுப்பானாம், அஹ்ரிஜூ லஹு ஸதீகஹு இலல் ஜன்னah. அல்லாஹ் மலக்குகளுக்கு ஓர்டர் கொடுப்பானாம், அவனுடைய நண்பனை சொர்க்கத்துக்கு கொண்டு வாருங்கள், நரகத்தில் இருந்து வெளியாகி சொர்க்கத்திலே கொண்டு போய் வையுங்கள் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இதை விட நமக்கு வேற என்ன தேவையா? நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த கேட்டகரியை தெரிவு செய்யாம நம்ம வேற எப்படி தெரிவு செய்யலாமா? நமக்கு என்னத்துக்கு நண்பன்? அவன் நமக்கு உதவியா இருக்கும். அந்த உதவி துனியாவிலையும் இருக்கணும், ஆஹ்ராவிலையும் இருக்கணும். அது மாதிரி நாங்க அவனுக்கு என்ன செய்யணும்? துனியாவிலையும் உதவியா இருக்கணும், ஆஹ்ராவிலையும் உதவியா இருக்கணும். அன்புடைய சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளக்கம் கொடுக்கின்ற பொழுது சொல்றாங்க, மூமினான நண்பர்களை அதிகமாக நீங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள். மூமினான நண்பர்களை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சில ஆட்களுக்கு நண்பனே கிடையாது, அப்படி இருக்கிறார்கள் இருப்பாங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் பேரோட குறிப்பிட்ட ஒன்றோடு பேசுவாங்க, அவருக்கு யாருக்கும் சொல்லல, அவருக்கு யாரும் சொல்லல, இப்படி இருக்கிறாங்க.
அவர் யாருக்கிடையும் ஒன்றும் இல்லை, அவருக்கு யாரும் ஒரு தொல்லையும் இல்லை. எப்படியும் சொல்ல இருக்கிறார்கள். அவரும் அவருடைய பாடம் கேட்கப்பட்டு யார சொல்லுதா, எந்த தொல்லையும் இல்லாமல் தண்ணி இருக்கிறார். இன்னொருவர் சமூகத்துக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு பேச்சுக்கெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார். இவங்க யார் யார சொல்லலாம் சிறந்தவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, அடுத்தவர்களுக்கு பிரயோசனமாகி சமூகத்துக்காக கஷ்டப்பட்டு தாவா களத்தில் ஈடுபட்டு அதனால வருகின்ற பேச்சுக்களை எல்லாம் தாங்கி பொறுமையோடு இருக்கிறாரு, இவர்தான் சிறந்தவர் என்று சொன்னாங்க. தனிமையில் அவர் அவரோட பாடுபட்டு இருக்கிறதை விட இவர் தான் சிறந்தவர். ஏன்னா மௌத்தா போனதுக்கு பிறகு தனிமையில் இருக்கிறவரை யார் தூக்கி அடக்கணும், அது நமக்கு கடமையாகும். அதனாலதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தக்பிரு ஃபில் அஸ்திகாயில் மூமின், மூமினான நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமை நாளிலே அவர்கள் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். அதனால அதிகமாக நீங்க எப்படி நண்பர்கள் எடுத்துக் கொள்ளணும், மூமினான நண்பர்கள், மூமினான நண்பர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைத்தான் சஹாபாக்கள் மற்றும் ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். நட்பின் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே முஹப்பத் ஏற்பட்டது. பிரச்சனைகள் வரும், நண்பர்களுக்குள் பிரச்சனை வருமா வராதா? வரும். அதை அவர்கள் செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தீர்த்துக் கொள்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாய் தக்கம். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் யார் ஆகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் உச்சரித்திருக்கிற ரெண்டு சஹாபாக்கள் தான் யாரு? அபூபக்கர் அபூபக்கர் உமர். நானும் அபூபக்கர் உமர் ரசூல் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படியான ரெண்டு சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. இப்ப வந்தா ஆயிட்டக்கம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை போய் யோசிக்கிறாங்க, நான் செஞ்சது தவறு, நான் செஞ்சது தவறு, நான் அப்படி நடந்திருக்க கூடாது. யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசர் யோசிக்கிறார், நான் செய்தது தவறு. அவர் அவருடைய ஈகோ பார்த்தார். சில இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? ரெண்டு பேர் சண்டை முடிச்சா நான் வந்து பேசுறேன், அவர் வந்து பேசுறேன், நானே பேசணும், நான் சும்மா ஒரு வார்த்தை பெரிய குத்தமா? அவரே அவருக்காக அவரே கேள்வியும் அவரே பதில். அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை அதிகமானவர்கள்ட்ட பாப்பா மகன், உம்மா மகன், கணவன் மனைவி, பெற்றோர்கள் தாத்தா தங்கச்சி, குடும்பத்துக்குள்ளே நிறைய முடிவு. சொன்னாங்க, உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் போக மாட்டான். நாம் எவ்வளவு அனுமாத செஞ்சாலும் எங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் எங்க போவதற்கு சுவர்க்கத்துக்கு போனாங்க. என்னதுக்கு கூட கஷ்டப்படுறோம்? நிம்மதியா தூங்க டைமா இல்லையா? அழகா சாப்பிட்டு ஏசிய போட்டா நம்ம ஊர்ல கூட நமக்கு ஏசி இல்லை. அல்ல இந்த சந்தர்ப்பத்தை கருதுறாங்க, அழகா போட்டு ஏன் கஷ்டப்படுறோம்? சுவர்க்கம் போகும். இந்த சுவர்க்கம் போறதுக்கு எது தடையா இருக்கு எங்களுக்கு? உறவுகளை துண்டித்து வாழ்தல். சுகாதாரம் இது அது ஒரு பேசுறது. அதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உறவுகளை துண்டித்து வாழ்வது. நாங்க அப்படி இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்துல அந்த ஈகோ அது இருக்கக்கூடாது. ஷைத்தானுடைய விருப்பமான செயல் உலகத்தில் ஷைத்தானுடைய விருப்பமான செயல் ஒன்று என்ன தெரியுமா? ரெண்டு பேர் பிரிகிறது, கணவன் மனைவி பிரிகிறது, பாப்பா மகன் பிரிகிறது, குடும்பம் பிரிகிறது, ரெண்டு நண்பர்கள் பிரிகிறது. அவனுக்கு தான் அப்படி பிரித்த ஷைத்தானா ஷைத்தானுக்கு அவனுக்கு ஆக விருப்பமான செயல்பாடு இந்த பிரிக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுதுபில்லாஹ். அல்லாஹ்வுடைய விருப்பமான செயல்பாடு ஒற்றுமையாக இருக்கிறது. ஷைத்தானுக்கு வெறுப்பானது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஷைத்தானுக்கு விருப்பமானது பிரிந்திருக்கிறது. ரெண்டு பேர் பிரிந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது பிரிந்திருக்கிறது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த நான் பெருசா நீ பெருசா எண்ணத்தை தூக்கி வைங்க. அல்லாஹ்வை பாருங்கள், அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக அதனை தூக்கி வைத்து விட்டு
நீங்கள் சலாத்தில் முதல் பேசுங்க. அல்லாஹ் நிறைவான நன்மை இருக்கிறது, நிறைவான நன்மை இருக்கு, நிறைவான நன்மை இருக்கு. நான் பெரியார், நான் விசேஷாரு அப்படின்னு பார்ப்பாரு. அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால இந்த அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா, நாளைக்கு இருப்போமா, இன்னைக்கு இருப்போமா, நமக்கு சந்தேகம். எங்களுடைய சுவர்க்கத்துக்கு போற வழியை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அதுல ஒரு தடை, இந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது என்று இருந்தால் அதை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி பாருங்கள். எங்களுக்கு அந்த விஷயம் மிக அற்பமானதாக தெரியும். அதனால இங்க சண்டை பிடிச்சிருந்தா நம்ம ஒற்றுமையாகும். ஊர்ல யாருக்காவது சண்டை பிடிச்சு நம்ம கோல் போட்டு பேசுவோம். அதனால இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல நான் பெருசா, நீங்க பெருசா பார்க்காதீங்க. பெற்ற தாப்பனாக தாயாக இருந்தால் நம்மட பிள்ளைதான, சரி ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு மன்னிச்சு கொள்ளுங்க. பிள்ளையாக இருந்தால் எந்த வாப்பம்மா தான, நான் பிள்ளைதான், வாப்பம்மா ஏசினாலும் பேசினாலும் எந்த வாப்பம்மா தான. நேரத்துல துவாவுல சொன்னாங்க, எனக்கும் வாரிவை என்னுடைய பெற்றோருக்கும் அவங்க எப்படி இருந்தாலும் அப்ப நம்முடைய பெற்றோர் அவங்க நம்மளுக்கு பேசலாம் பேசலாம், அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவர் உண்மையில பிள்ளையால்தான் நேசிச்சாலும் மகான் எனக்கு அந்த அவரை நாங்கள் கௌரவப்படுத்தணும். அந்த ஈகோத்தோடு சலாத்தில் பேசிக் கொள்ளுங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டு அபூபக்கர் அவங்க போறாங்க உமர் ரலியல்லாஹு வீட்டு போய் கதவை தட்டினாங்க. கதவை தட்டி பார்த்தா உமர் ரலியல்லாஹு கதவை திறக்குறாங்க. அபூபக்கர் நிக்கிறாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சிட்டாரு? நிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த கோபம் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யல? கோபம் தலைவாடிச்சாங்க. வந்த அபூபக்கர் அந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய நண்பர் வந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்பது அந்த தன்மையில சண்டை பிடித்து நடந்ததுக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இவருக்கு கோபம் போல திருப்பி அடிச்சார். அபூபக்கர் அவங்களால் தாங்கே அபூபக்கர் அவங்களால் என்ன செய்யறாரு? இந்த நிலைமை தாங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி சென்றாங்க. ஓடோடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிலைமையிலே விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வீட்டுக்குள்ள இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, நாம செஞ்சது பிள்ளைதான், என்னதான் இருந்தாலும் அவர் வீடு தேடி வந்தவர், வீடு தேடி வந்தவரை நாங்கள் ஆதரிக்காமல் கதவை நான் அடைத்தது பிள்ளை. எப்படி பார்வை சுகாரங்களா? சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தை பாருங்க, சஹாபாக்களுடைய அந்த தன்மையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் தன்மை இழந்து கொள்கிறது. நான் செஞ்சது பிள்ளை என்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து செய்தாங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? அவருக்கு நாம் செய்யத்தான் வேண்டும். இப்படி யோசிக்கிறது அந்த சஹாபாக்களோட பரம்பரையிலான நாமளும் வந்திருக்கிறோம். நாம் ஏன் வித்தியாசமா யோசிப்போம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலையோடு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு தெரியும் யார்கிட்ட போயிருப்பாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க போனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து போனது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தார்கள். அவர் அப்படியே கூடி குறுகி இருக்கிறார். உமர் வருகின்ற பொழுது இவர் அப்படியே சிவந்த முகத்தோடு மக்களை பார்த்து சொன்னார், மக்களே, உங்களுக்கு இந்த அபூபக்கரை பற்றி தெரியுமா? நான் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எனக்காக தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழித்தவர். நீங்கள் எல்லோரும் என்னை பொய்யல் என்று நான் சொல்வது பொய் என்று சொன்ன போது இந்த அபூபக்கர் தான் சதக்க அவர் சொல்வது உண்மை. இந்த அபூபக்கர் தான் உண்மை என்று சொன்னார். இப்படியான அபூபக்கர் அவர்களுக்கு நீங்க என்ன செய்கிறீர்களா? பகல் அன்றும் தாரிகூனி சாஹிபி, எனக்காக என்னுடைய நண்பரை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா? அவரை ஏன் நீங்கள் இப்படி சங்கடப்படுத்துகிறீர்கள் என்று அந்த மக்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். எனக்காக என்னுடைய நண்பரை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் கவலைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதற்கு பின்னர் ஃபமா ஊதிய பஅது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் ஒரு சிறு அநீதி கூட அல்லது அவர் மனசு வேதனைப்படுகின்ற அளவு கூட நடக்கவில்லை. அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் நடந்தார்கள். இதான் அவர்களுக்குள்ள இருந்த அன்பு, அவர்களுடைய புரிந்துணர்வு. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது யார ஹலிஃபாவா வச்சுட்டு போனாங்க? உமர்.
மனசுல இருந்தா இதான் நல்ல சந்தர்ப்பம். இப்படி செஞ்சாங்க யோசித்தாங்களா? இல்ல, அவர்கள் அல்லாஹ்வுக்கு அவங்க நேசம் சொல்லுவார்கள். உமர் அவர்களை அலிபாவாக வைத்துவிட்டு அவர்கள் மன்னித்தார்கள். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார் சொல்லுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷத்து, அவர் ஒரு கடுமையான மனிதர் அல்லவா, அவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்களே ஹலீஃபாவை என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மனிதர்களில் மிக சிறந்தவரை நான் செய்கிறேன், உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் அந்த சஹாபாக்களுடைய பண்பு, அப்படித்தான் அவருடைய நேசம், அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படித்தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அப்படித்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு மேலும் அவர்கள் அவருடைய நேசத்தை கூட அல்லாஹ் ரசூலுக்காகவே விட்டுக் கொடுத்தார்கள். அவருடைய அந்த அந்தஸ்தை கூட விட்டுக் கொடுத்து நேசம் கொண்டார்கள். அவருடைய அந்தஸ்தை கூட எழுதினார்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாரா, இது உண்மையான ஹக்காக தான் இருக்கும் என்று தன்னுடைய அந்தஸ்தை விட்டு அவர்கள் விட்டுக் கொடுத்த வரலாறுகளை பார்க்கலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த ஜுலைபீப் என்பவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் அலங்கோலமான ஆள், ஸ்டைல். அவர் கொஞ்சம் பார்ப்பதற்கு அலங்கோலமானவர். இவருக்கு யாருமே பொன் கொடுக்கல. அந்த காலத்தில் திருமணம் முடிக்கின்ற வயசு, எவ்வளவு கனவு, எவ்வளவு எண்ணங்கள் இருக்கும். அவருக்கும் உள்ளம் ஒன்றுதான், உடலில் தான் அவருக்கு பார்ப்பதற்கு அலங்கோலம், உள்ளமும் அவருடைய உள்ளமும் சிறந்தது. அவருக்கும் அந்த ஆர்வம் ஆசை எல்லாம் இருந்தது. ஆனால் யாருமே அவருக்கு பொன் கொடுக்கவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு கேட்டாங்க, கைவ ஜுலைபீப் எப்படி இருக்கிறார்? ஜுலைபீபே கேட்டாங்க. ஜுலைபீபே எப்படி இருக்கிறார் என்று கேட்டாங்க. இவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? யார சொல்லுதா, சுவர்க்கத்தில் நீங்க ஹூர்லிங்கள் கிடைப்பாங்களான்னு கேட்டாங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதரத்தை பாருங்க. நான் யார சொல்ல நல்லா இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லல. அவங்களோட பதில் எப்படி வருது? ஜுலைபீபே எப்படி இருக்கிறாய் என்று கேட்ட போது யார சொல்லுதா, எனக்கு ஆஹிராவுல ஹூர்லி பெண்கள் கிடைப்பாங்க தானே யார சொல்லுதான்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை புரிந்து கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாத நிலைமையிலே உனக்கு இந்த உலகத்திலும் உண்டு ஆகிராவிலும் உண்டு சொல்றாங்க. நான் சொல்லுங்க, இந்த உலகத்தில் எனக்கு பெண் இருக்கிறாரா? யார சொல்லுதா சந்தோஷப்படுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியை வீட்டை காட்டி அங்க போய் நான் சொல்லுங்க பொறுப்பு சொல்றேன். சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சுவரப்பம் கிடைக்கும். அந்த சஹாபாக்களுடைய எண்ணம் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மிஸ் ஆகாது. இதுக்கு நாங்க நிறைய வரலாறுகளை பார்த்திருக்கோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுக்கையில ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில வைத்து தான் ரசூல் என்னங்க ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. நீங்க நாளைக்கு வந்து சேருங்க. எப்படி நம்பிக்கை? நான் மௌத்தா ரசூலுல்லாஹ் சந்திக்கிற வரைக்கும் மௌத்தா. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி 4 பேரும் ஒரு மலையில இருக்கிறார்கள். மலையில பெரிய கலங்குகிறது, ஆடுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த மலையை பார்த்துட்டாங்க. மலையை ஆடுகிறார். உனக்கு மேல் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சித்தீக், 2 ஷஹீதுகள். இப்ப புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தீக். அது எல்லோருக்கும் தான் ரசூலுல்லாஹ் கொடுத்த சரி. உமர் அலி, உஸ்மான் அலி புரிஞ்சிட்டாங்க. நமக்கு எப்படி மௌத் வரும்? நமக்கு எப்படி மௌத் வரும்? இயற்கை மரணம் வராது. நான் என்ன செய்வோம்? கொலை செய்யப்படுவோம், ஷஹீதாவோம் என்பதை புரிந்து நடந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. இந்த சஹாபி இந்த நம்பிக்கையோடு ஓடி போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினாரு, எனக்கு உங்களோட மகளை பொன் கேட்டு சொன்னாங்க. இந்த சஹாபி பொண்ணை பெற்றவர். உலக ரீதியா யோசிச்சு பாருங்க. நம்மளோட அழகா பெற்று வளர்த்து அழகான பிள்ளைய உலக ரீதியா இந்த அலங்கோலமான ஆளுக்கு நம்ம கொடுப்போமா? மனிதர்கள் அடிப்படையில அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவர் சொன்னார், நான் ஒரு பொன் தரையலான். இவருக்கு திருப்பி கவலை. ரசூலுல்லாஹ் சென்றதும் திருப்பி கவலை. திருப்பி வாரார். திரும்பி வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்க செஞ்ச நான் போய் கேட்டேன், ஆனா என்ன செய்யல, அது நடக்கல. அவர் இல்லைன்றார். அப்படியா? ஜுலைபீபே, நீ கவலைப்படாதே, உனக்காக நான் போய் பெற்றேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜனாதிபதி, ரசூலுல்லாஹ் என்ற அந்தஸ்து ஒரு பக்கம், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி என்ன சொல்றார்? ஒரு அலங்கோலமானவர் என்று எல்லோரும் பார்க்கின்ற ஒருவருக்காக
ஜுலைபீபே, நான் உனக்காக போய் பெண் கேட்கிறேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தலைவர் அல்லது நம்முடைய ஜமாத்து தலைவர் இப்படி செய்வார் யோசிச்சு பாருங்க. அநேகமான இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்க போகிறார்கள். போய் கதவை தட்டுகிறார்கள். அன்சாரி சஹாபி கதவை திறக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு, நான் உங்களுடைய மகளை பெண் கேட்க வந்திருக்கிறேன். யார் சொல்லுங்க? அப்படியா? பெரிய சந்தோஷம். யார் சொல்லுங்க? உங்களுக்கு என்னுடைய மகளை கட்டி தருவதற்கு நானே ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். யார் சொல்லுங்க? உடனடியாக நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் சொன்னார் சாமி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு அல்ல போதும், நான் ஜுலைபீபுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறேன் சொன்னாங்க. ஆர்வமாக யார சொல்லுங்க? உங்களுக்கு இல்லாத அப்படின்னா என்று கேட்ட சாதிக்கு அப்படியே ஒரு வகையான எண்ணம் வந்துச்சு. இல்லன்னு சொல்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லேமா இல்லன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார சொல்றாங்க? சின்ன ஒரு அவகாசமாக நான் வைஃப் என்னுடைய மனைவியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். தவிந்து கொள்றதுக்கு அப்படித்தான் செய்யலாம். தவிந்து நமக்கு கொஞ்சம் காசு அல்லது நமக்கு ஏதாவது உதவி கேட்டால் நாம தவிந்து கொள்றேன் என்ன செய்வோம்? நான் கொஞ்சம் வைஃபோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அல்லது என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன் ஏதாவது சொல்லுமா இல்லையா? இந்த சஹாபி மனிதர்கள் அடிப்படையில் அப்படி சொன்னாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டு வந்த விஷயத்தை மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பாப்பாவும் உம்மாவும் பேசிக் கொண்டிருப்பதை மணப்பெண் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மணப்பெண் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவங்க உம்மாவும் பாப்பாவும் அழகான பிள்ளை, வாழ்க்கையை பார்ப்போம், நீண்ட காலம் வாழ வேண்டியது அப்படி பெற்றார்கள் யோசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதைத்தான் அந்த சஹாபாக்கள் யோசித்தார்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை ஓடோட வந்து பாப்பா கிட்ட சொல்றார், தந்தையே, நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஏன் சம்மதிக்கிறேன் தெரியுமா? கேட்டு வந்திருப்பவர், பெண் கேட்டு வந்திருப்பவர் யாருக்காக கேட்டு வந்தாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் சொல்லிவிட்டால், அவர் கேட்டால், அவரை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நான் அந்த ஜுலைபீபை திருமணம் முடிக்கிறேன் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எப்படி அந்த பெண்கள் சஹாபாக்களுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்கள் எப்படி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நட்பு கொள்ள வேண்டும், அவரோடு அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்ன போதும் அந்த மணமகள் தன்னுடைய எந்த அந்தஸ்தையும் பார்க்காமல், தான் ஒரு அழகானவர் என்று பார்க்காமல், ஜுலைபீப் பார்ப்பதற்கு அசிங்கமானவர் என்று பார்க்காமல் கேட்டு வந்திருப்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், ஆனால் நான் திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். திருமணம் நடைபெறுகிறது. ராணி மாதிரி வச்சு பார்த்தார். கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதரால கிடைக்கிறது. அப்படித்தான் இப்படி அவர் திருமணம் முடித்து சில நாட்களிலேயே ஜிஹாதுக்காக அழைப்பு வருகிறது. ஜிஹாதுக்கு போகிறார் ஜுலைபீப். ஜிஹாதுக்கு போகிறார். ஜிஹாது முடிவடைகிறது. அங்கே ஜுலைபீபை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை தேடுகிறார்கள். அவருடைய ஜனாசாவை தேடுகிறார்கள். ஜுலைபீப் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜுலைபீப் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்து என்னிடத்திலே வந்து பொன் கேட்பதற்கும் அவரை திருமணம் முடிப்பதற்கு நான் காரணமாக இருந்தது. அந்த ஜுலைபீப் எப்படி தெரியுமா? கதல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிகீன், 7 முஸ்லிம்களை அவர் கொலை செய்திருக்கிறார். வகுதில அதுக்கு பின்னர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 7 பேரை கொண்டுதான் அவர் போயிருக்கிறார். ஜுலைபீப் ஷஹீதாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அந்த ஜனாசாவை கையிலே அணைத்து இருக கட்டிப்பிடித்து 2 கைகளால் அணைத்து சொல்கிறார், ஜுலைபீப் அன மின்னி வ அன மின்னி, ஜுலைபீப் மின்னி, அந்த ஜுலைபீப் எனக்குரியவர், என்னோடு இருக்கிறார், நான் அவருக்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுலைபீபை அப்படியே கட்டி அணைத்து சொல்கிறார்கள். இதை நீ பார்த்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு யுத்தத்திலே நான் கொல்லப்பட்டு என்னை நீங்கள் இப்படி கட்டி அணைக்க கூடாதா என்று என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்தில் திரும்பி சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுலைபீபும் அவருடைய மனைவி பூர்வீகமாக சுவர்க்கத்தில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணுக்கு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி நேசம் கொண்டதால் அந்த பெண் பூர்வீகமாக சுவர்க்கத்தில் இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய நண்பர்களை
எங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனமானவர்களாக தெரிவு செய்ய வேண்டும். நண்பர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு எந்த அடிப்படையில் காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி தெரிவு செய்தால் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.